எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து செவ்வாய் தோஷம் அதை பற்றி சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த செவ்வாயால் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அவங்க ஹாரோஸ்கோப்பில். அதாவது கல்யாணம் ஆகணுன்னாக்கா செவ்வாய் தோஷம் இருக்கிற மாப்பிள்ளையோ இல்லை பொண்ணையோ தேடணும் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து இந்து மதத்தோடையும் ஜோதிடம், ஜாதகம் இதில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்காக போடப்பட்ட வீடியோ. அதனால் உங்களுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். வானமண்டலத்தில் இருக்கிற நவ கிரகங்களில் ஒருத்தர் செவ்வாய். சயின்ஸ் வந்து வான ஆராய்ச்சி, அஸ்ட்ரானமி இதெல்லாம் படிக்கிறதுக்கு பல ஆயிரம் வருடங்கள் முன்னாடி நம்ம சித்தர்கள் கோயில்களில் இந்த நவ கிரகங்களை வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றி வருது அப்படின்றத சயின்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடித்தவர்கள் நம் முன்னோர்கள் மற்றும் சித்தர்கள். ஸோ இந்த வானசாஸ்திரத்தில் இருக்கிற இந்த செவ்வாயை பற்றி சில விஷயங்கள் சொல்லிவிட்டு அதுக்கு அப்புறமா அந்த செவ்வாய் தோஷத்துக்கு வருவோம். செவ்வாய் வந்து சகோதரத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம். ஜோதிடர்கள்கிட்ட போனால் செவ்வாய் எதை குறிக்கும்னா சகோதரர்களை குறிக்கும். செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருந்தால் இரத்த சம்பந்தப்பட்டது, ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கத்தி முதலிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இருக்கிற இடத்துல தான் அவங்க தொழில் செய்வாங்க. ஸோ கத்தின்னு பார்த்தா டாக்டராக இருக்கலாம், ஆப்ரேஷன் பண்ணுறது, இல்லைன்னா பார்பராக இருக்கலாம், இல்லைன்னா புச்சராகவும் இருக்கலாம். புரியுதுங்களா? செவ்வாய் இராணுவத்துக்கு அதிபதி, கமாண்டிங். செவ்வாயுடைய கடவுள் சுப்பிரமணியர், முருகர், அவரும் சேனாதிபதி, ஆர்மியை லீட் பண்ணவர். செவ்வாய்க்கு வந்து ரத்தனங்களில் முக்கியமானது பவளம், கோரல்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது வந்து பவளம். செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் குறிப்பிட்ட இடங்களில் இருந்தால் இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கு பிடிச்ச நிறம் வந்து சிகப்பு. செவ்வாய்க்கு பிடிச்ச பூ அப்படின்னு பார்த்தா செண்பகம், சிவப்பாக இருக்கிறது. செவ்வாய்க்கு உரித்தான பருப்பு வந்து துவரை. இந்த மாதிரி செவ்வாய் ரிலேட்டடாக அஸ்ட்ராலஜி நிறைய சொல்லியிருக்கு. இப்போ நம்ம அந்த செவ்வாய் தோஷத்துக்கு வரும். செவ்வாய் தோஷம் என்பது நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தோ இல்லை சந்திரன் இருக்கிற இடம் ராசியில் இருந்தோ அல்லது சுக்கிரன் இருக்கிற இடத்துல இருந்தோ, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ, 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ, 7ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 12ஆவது இடத்துல செவ்வாய் இருந்தாருன்னா செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. எப்படி இப்போ நான் கடக லக்னம், என் லக்னத்துக்கு 2ஆவது ராசி வந்து சிம்மம். சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் எனக்கு செவ்வாய் தோஷம். 2ஆம் இடம் இல்லை 4ஆம் இடம், அதாவது துலாம், அப்புறம் 7ஆம் இடம், அப்புறம் 8ஆம் இடம், இல்லைன்னா 12ஆம் இடம். இதில் எங்கே செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம்னு ஜோசியர்கள் சொல்லுவாங்க. மாங்கிலிக் அப்படின்னு இவருக்கு வடநாட்டில் பேர் இருக்குது. மாங்கிலிக்குன்னா மங்களகரமானவர் மாங்கிலிக். ஆனால் அந்த மாங்கிலிக் தோஷானே சொல்லிட்டாங்க. இவருக்கு இன்னொரு பேர் செவ்வாய்க்கு மங்களன். அதனால தான்
ஆதிவார், சோம்வார், மங்கள்வார்ன்றாங்க. மங்களம் செவ்வாய்க்கிழமை. சரிங்களா? செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகத்துக்கு வேற அந்த செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு ஜாதகரை அல்ல ஜாதகியை கல்யாணம் பண்ணி வச்சா குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும்னு ஜோசியக்காரங்க சொல்லுவாங்க. செட் ஆகாது அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஜோதிடர்கள் என்ன வேணா சொல்லட்டும், சயின்ஸ் படி பார்த்தா செவ்வாய் வந்து உஷ்ண கிரகம். மார்ஸ் இஸ் அ ஃபயரி பிளானட். சரிங்களா? அந்த உஷ்ணத்தை தணிக்கணும்னா உஷ்ணத்தால் தான் முடியும். இப்போ பாருங்கள், உடம்புல சூடு பிடிச்சிருச்சுன்னா சூட்டை குறைக்கிறதுக்கு சுடு தண்ணி தான் குடிக்கணும். அப்போ தான் அந்த நீர்க்கடுப்பு போன்ற வியாதிகள் இல்லாமல் எல்லாம் சரியாகும். இதை நான் சொல்ல, ஆதி காலத்தில் பெரியவங்க முன்னோர்களே சொல்லியிருக்காங்க. சூட்டால் தான் தணிக்கணும், நெருப்பால் தான் அணைக்கணும். ஆஸ்திரேலியாவிலலாம் ஒரு பக்கம் காடு தீப்பற்றி எரியும், ஒரு பக்கம். உடனே என்ன பண்ணுவாங்க, இன்னொரு சைடு, அந்த சைட்லேருந்து நெருப்பை வளர்த்து அந்த 2 நெருப்பும் சேர்ந்து வந்து ஒரு இடத்துல அணையும். நெருப்பால் தான் அணைக்க முடியும். அந்த மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த ஜாதகர்கள். அவங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிற ஆளுங்களை கட்டி வச்சாதான் அது டேலியாகும். குழந்தை பிறக்கிறது நல்லா ஆரோக்கியமாக பிறக்கும். இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல வர்றது என்னன்னா, என்னதான் நம்ம ஜாதகத்தில் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் உடனே செவ்வாய் தோஷம்னு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்ல வரேன். எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர். அந்த எக்ஸம்ஷன்ஸ் தான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்களே உங்கள் ஜாதகத்தை டபுள் செக் பண்ணிக்கலாம். பொதுவாக இப்போ உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இப்படி இருக்குது, 2ஆம் இடத்துல இருக்குது, இல்லை 4ஆம் இடத்துல இருக்குது. அது சூரியனுக்கு, அதாவது லக்னத்தில் இருந்தோ இல்லை இதில் இருந்தோ ராசியில் இருந்தோ இல்லை சுக்கிரனுக்கு அந்த மாதிரி இருந்தாருன்னா கவலைப்படாதீங்க. எக்ஸப்ஷன்ஸ் இப்போ சொல்கிறேன். செவ்வாய் இருந்த வீடு அவருடைய உச்ச வீடாக இருந்தால், மகரத்தில் அவர் உச்சம், மகர ராசியில் அவர் உக்காந்துருந்தால், நீங்கள் பிறந்திருந்த போது என்ன தான் 2ல் இருந்தாலும் இல்லை 4ல் இருந்தாலும் அது தோஷம் ஆகாது, செவ்வாய் தோஷம் கிடையாது. அதே மாதிரி செவ்வாய் வந்து அவருடைய ஆட்சி வீடான மேஷ ராசிலேயோ இல்லை விருச்சிக ராசிலேயோ இருந்தால் அப்பவும் இந்த ரூலு அடிபட்டுரும், செவ்வாய் தோஷம் கிடையாது. இன்னொன்று, நீங்கள் கடக லக்னமாக இருந்தால், நான் கடக லக்னம், நீங்கள் கடக லக்னமாக இருந்தாலோ இல்லை சிம்ம லக்னமாக இருந்தாலோ செவ்வாய் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு தோஷம் கிடையாது, செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய் வந்து ராசிப்படி சிம்ம ராசியில் உக்காந்துருந்தா இல்லை கும்ப ராசியில் உக்காந்துருந்தா அதுவும் தோஷம் கிடையாது. செவ்வாய் தனுசு ராசியில் இருந்தாலும் இல்லை மீன ராசியில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. சனி கூடையோ இல்லை ராகு கூடையோ இல்லை கேது கூடையோ இருந்தாலும், அல்லது இந்த சனியோ ராகுவோ கேதுவோ செவ்வாயை பார்த்தாலும் தோஷம் கிடையாது. செவ்வாய் ஒரு வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மிதுனத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகம். அந்த வீட்டுக்கு அதிபதி புதன். ஒரு வீட்டுக்கு ஒரு அதிபதி இருக்காங்க. மேஷத்துக்கு செவ்வாய், ரிஷபத்துக்கு சுக்கிரன், மிதுனத்துக்கு புதன். இந்த மாதிரி அந்த அதிபதி கேந்திரங்கள்னு சொல்கிற ஒன்று லக்னத்திலேயே இருந்தாலோ இல்லை உங்கள் லக்னத்துக்கு 4ஆவதுல இருந்தாலோ புதன், இல்லை 7ல் இருந்தாலோ 10ல் இருந்தாலோ இந்த ரூல் அடிபட்டு போயிடும். இல்லைன்னா திரிகோணத்தில் இருந்தால், லக்னத்திலேருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இங்கே இருந்தாலும்
செவ்வாய் தோஷம் கிடையாது. என்ன தான் செவ்வாய் லக்னத்துக்கு 2ல் இருந்தாலும் தோஷம் நல்லிஃபை ஆயிடும். செவ்வாய் கூட குரு இருந்தாலோ அல்லது சந்திரன் இருந்தாலோ அப்பவும் இந்த தோஷம் அடிபட்டு போயிடும். செவ்வாய் 2வது இடம் லக்னத்திலேயோ இருந்தால் அந்த 2ஆம் இடம் மிதுனமாவோ கன்னியாவோ இருந்தால் அப்போ தோஷம் அடிபட்டு. 2ஆம் இடம் லக்னத்துக்கு படி 2ஆம் இடம் மிதுனம் யாருக்கு வரும்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு, ரிஷப லக்னக்காரங்களுக்கு. கன்னி யாருக்கு 2வது இடம் வரும்னா சிம்ம லக்னக்காரங்களுக்கு. சரிங்களா? செவ்வாய் இப்போ 4வது வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த 4வது இடம் மேஷமாக இருந்தால் இல்லை விருச்சிகமாக இருந்தால் ரூல் 1 ஆட்சி வீடுகள் மேஷம் விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தால் அது தோஷம் அடிபட்டு போயிடுச்சு. சரிங்களா? செவ்வாய் உங்கள் லக்னத்திலேருந்து 7ஆம் இடம் அப்படின்னு சொல்கிற களத்திரஸ்தானத்தில் இருந்து அந்த இடம் மகரமாகவோ இல்லை கடகமாகவோ இருந்தால் செவ்வாய் தோஷம் அடிபட்டு போகுது. அடுத்து செவ்வாய் எனக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த 8ஆம் இடம் தனுசு ராசியாக இருந்தாலோ இல்லை மீன ராசியாக இருந்தாலோ செவ்வாய் தோஷம் அடிபட்டு போயிடும். செவ்வாய் 12ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த 12ஆம் இடம் துலாமாவோ இல்லை ரிஷபமாவோ இருந்தால் செவ்வாய் தோஷம் அடிபட்டு போயிடும். செவ்வாய் சூரியனோடையோ புதனோடையோ சம்பந்தப்பட்டு இருந்தாலோ அல்லது சூரியன் இல்லை புதன் செவ்வாயை பார்த்தாலோ இந்த தோஷம் அடிபட்டு போயிடும். ஸோ இவ்வளோ எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது செவ்வாய் தோஷத்துலேயே. ஸோ பார்த்தோன்னே லக்னத்தில் இல்லை ராசியில் இல்லை சுக்கிரனுக்கு 2ஆம் இடம் 4ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல எனக்கு செவ்வாய் இருக்குது, எனக்கு செவ்வாய் தோஷம்னு பயப்பட வேண்டியது கிடையாது. நல்ல ஒரு ஜோதிடர் அடுங்கன்னா கரெக்டாக சொல்லி இதெல்லாம் ரூலெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக இது செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜோதிடம் ஜாதகம் இதெல்லாம் நமக்கு வலிமையை கொடுக்கறதுக்காக தான், வாழ்ந்து சாதித்து காட்டுறதுக்காகத்தான். இதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். சயின்ஸும் அஸ்ட்ராலஜி அண்ட் அஸ்ட்ரானமி ரெண்டுமே கனெக்டட். நம்ம சயின்ஸை கொண்டும் திங்க் பண்ணோம்னா நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் எதுக்காக செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகத்தை தான் கல்யாணம் பண்ணணும். இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.